நான் என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தபோது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க நான் மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கிறேன் என திவ்யாஸ்ரீ நினைத்தாள். யாருக்கும் என் கவலைகள் புரியவில்லை, என் கனவுகளைப் பற்றி பேச யாருமில்லை என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள், ஏன் என் சந்தோஷத்துக்காக மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டும்? ஏன் நான் அவர்களுடைய கருத்துக்காக காத்திருக்க வேண்டும்? அந்த நொடியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. என்னுடைய கனவுகளும் என்னுடைய சுயமதிப்பும் செல்ஃப்வொர்த் எனக்குத்தான் முக்கியம் என்று உணர்ந்த திவ்யாஸ்ரீ உழைத்தல், படித்தல் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்ற சிறிய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாள். படிப்படியாக அவள் எனக்கே செவி கொடுக்க ஆரம்பித்தாள், தன்னை நேசிக்க ஆரம்பித்தாள். அதன் விளைவு என்ன தெரியுமா? அவள் தன்னை நேசித்ததால் இப்போது மத்தவங்க அவளைப் பற்றி என்ன நினைத்தாலும் அது அவளை பாதிப்பதில்லை. ஏனென்றால் திவ்யாஸ்ரீ இப்போது கற்றுக்கொண்டாள், நீயே உன் சிறந்த நண்பன். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காமல் உனக்கு நீயே ஆதரவளிப்பவராக இரு. முதலில் உன்னை நீ நேசி. மேலும் மகிழ்ச்சியான காணொளிகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.